மாதவரம் பால் பண்ண சார் பக்கத்தில் அரிஜர் அண்ணா நகரில் சார் தொடர்ந்து ப்ராப்ளம் வருது சார். அப்பப்போ பவர் ப்ராப்ளம் வருது. ஒன்றுமே சமாளிக்க முடியல. இருக்கிறதா சாவறதான்ற கண்டிஷனில் இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. பாருங்க எல்லாம் வயசானவங்க தான் சார். கரண்ட் இல்லாத ரொம்ப அவதியாக இருக்குது சார். தூக்கமே கிடையாது. அவ கூட வயசான காலத்தில் ஒரே மழக்கம் வருது கிருன்னு ஒன்றுமே முடியல. தூக்கம் இல்லாத ரொம்ப அவஸ்தைப்படுறோம். எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சா எல்லாமே கெட்டு போகுது. என்ன மீன் வாங்கி வச்ச பால் கீழ் எல்லாத்தையும் எடுத்து ஊற்றுறதாகுது. மாவு வச்சா மாவு புளிப்பாய் போகுது. எந்த ஒரு அதிகாரியும் வந்து எட்டி பார்க்க மாட்டேன்றாங்க. என்ன இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. எம்எல்ஏவோ யாருமே வரமாட்டாங்க. இந்த ஓட்டுக்கு மட்டும் வராங்களா கண்டி, மற்ற நேரத்துக்கு யாருமே எதுவுமே வரமாட்டாங்க. இங்கே எங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து நிறைய 25 டேஸாக கரண்ட் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய ஏஜ்டு பீப்புளுக்கும் சரி, நல்ல சின்ன பசங்களுமே எல்லாருமே ஸ்கூல் கிளம்புறாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து நைட் ஃபுல்லாகவே தூக்கம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த இடத்துல கரண்ட்டு வர்றதில்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நைட்டில் தூக்கம் வரல. ஏன்னா ரொம்ப தொந்தரவாக இருக்குது. பார்த்து கரண்ட்டு செய்யுங்க. நம்மெல்லாம் வயசான ஆளுங்க. வரும் ஒரு 10 மணிக்கு போவோம், இல்லாட்டி பாதி நைட்டுக்கு போவோம். இந்த மாதிரி தூக்கம் இல்லாத எழுந்து உக்காந்துக்குவாங்க. பிபி சுகர் ஏறி நம்ம பாருங்களேன் காலையில் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க நம்மெல்லாம். மாதவரம் பால் பண்ண இது மூலசத்திரம். நைட்டு ஃபுல்லாக கரண்ட்டே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறது? குழந்தைங்களாம் வச்சுன்னு இருக்கிறோம். அப்புறம் கேட்டால் இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்றானுங்க. எவனுமே செய்கிறது கிடையாது. நாங்கள் டிவியில் பார்க்குறோம். ஊர் ஃபுல்லாகவே இதே இல்லை. உடனே என்ன அர்த்தம் ஒன்றும் புரியல. இது இல்லை கட்சி நடக்குதா இல்லை கல்யாண சத்திரம் நடக்குதா ஒன்றும் புரியல. அது நீங்கள் தான் பதில் சொல்லணும். மாதாவரம் பால் பண்ண அடிக்கடி கரண்ட் போகுது. போனால் சீக்கிரம் வர்றதில்ல. கரண்ட்டு மிட் நைட் போய்டுறது, பகலெல்லாம் போயிடுது. போனால் சீக்கிரம் வர்றதில்ல. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. 25 நாளாக தொடர்ச்சியாக கரண்ட் கட் ஆகினே இருக்குது சார். பசங்க யாரும் ஸ்கூலுக்கு சரியாக போக முடியல. காலைல ரெடியாகி அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வயசானவங்களால் வீட்டில் உட்காரவே முடியல சார். கரண்ட் இல்லாமல் எப்படி இருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே வந்து இன்றைக்கி மின்சாரம் பயன்படுத்தி பழகிட்டோம். ஆனால் இது தொடர்ச்சியாக வந்து இந்த மின்வெட்டு வந்து எல்லாரையுமே வந்து மன உடைச்சலுக்கு ஆளாகுது. அதாவது மக்கள் வந்து கண்டமேனிக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதனால் ஆகுது, யாராக இருக்கும், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு. இது சிந்திச்சு மக்களுடைய மனநிலை மாறுறதுக்குள்ள இப்போ உள்ள இந்த அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனையை வந்து விரைவில் சரி செய்யணும். மாதவரம் பால் பண்ணை தொகுதியிலேருந்து பேசுகிறோம். கடந்த 25-30 நாளாக வந்து கரண்ட் இங்கே அதிகமாக பவர் கட் பண்ணுறாங்க. காலையில், மத்தியானம், ஈவினிங், நைட்டு எந்த டைமும் கிடையாது. கண்டினியூஸாக வந்து பவர் கட் ஆகிட்டே இருக்குது. எந்த கால் பண்ணாலும் எந்த ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க. இது நிறைய இடத்துல பவர் கட்டு இருந்தாலும் இந்த மாதவரம் தொகுதியில் இருக்கிறது வந்து நியூஸ்லேயோ எதுலேயோ டெலிகாஸ்டும் பண்ண மாட்றாங்க. ஆனால் இது நாங்கள் இதனால் நிறைய ஃபேஸ் பண்ணுறோம். குழந்தைங்க, வயசானவங்க இதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ப்ராப்பர் ரீசனும் சொல்ல மாட்றாங்க எதுக்கும். எதனால் இது ஏதோ வேலை செய்கிறாங்க, ஏதோ நடக்குது, அதுனா பரவாயில்ல. ரீசனே இல்லாமல் சும்மா பவர் இது சப்ளை போகுது. குழந்தைங்களாம் வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 25 நாளாகவே பவர் கட் வந்து அடிக்கடிக்கு வருதுங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 தடவை மேலே வந்து கரண்ட்டை வந்து கட் பண்ணுறாங்க. நைட்டில் வந்து கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் கரண்ட்டே இல்லை. இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க தக்க பதில் எதுவுமே தரமாட்டேன்றாங்க. ஆனால் பணியாளர்கள் வந்து வேலை செய்கிறாங்க. திருப்பி வந்து அந்த இஷ்யூ வந்து சரியான மாதிரி இல்லைங்க. இது வந்து எங்களுக்கு புதுசு இல்லை. பழைய காலத்தில் கூட எங்களுக்கு பார்த்திங்கன்னா கரண்ட் எல்லாம் நிறைய வரும். ஆனால் இந்த 25 நாளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு வந்து என்ன ஒரு இஷ்யூன்றது கூட எங்களுக்கு தெரியல. இதனால் என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுங்கன்னா, ஸ்கூல் இப்போ 4ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனால் படிப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் அதுலேருந்து வீக் ஆகிடுவாங்களோன்ற பயமாக இருக்குது. நைட்டில் வந்து நல்ல வந்து தூக்கம் இல்லாதனால இது நம்ம சிஎம் சார் வந்து இந்த அவரோட முன்பார்வையில் இது கொண்டு போயிட்டு இதை வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்து இதுக்கு ஒரு அதிகாரியை நியமித்து எங்கள் ஏரியாவுக்குன்னு ஒரு தனியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்றத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்து இந்த ஃப்யூச்சரில் வந்து இந்த பிரச்சனை வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சிஎம் சாருக்கு நாங்கள் வந்து வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.